கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுள்ளதாக. இந்த நாளிலே கர்த்தருடைய ஆசீர்வதிக்கப்பட்ட வார்த்தை இந்த குடும்ப ஆசீர்வாத கூடுகையிலே கர்த்தர் உரைக்கிற காரியம் என்னவென்று கேட்டால், உங்களுக்கு முன்பு கர்த்தர் திறந்த வாசலை வைத்திருக்கிறார். திறந்த வாசல். தேவன் நீங்கள் எதிர்பார்த்தபடியே ஒரு வாசல் உங்களுக்கு திறக்கப்பட வேண்டும் என்று நீங்கள் பல ஆண்டுகள் ஜெபித்தீர்கள், உபவாசித்தீர்கள். அப்பொழுதே நடக்கும் என்று நினைத்தீர்கள், நடக்கவில்லை. ஆனால் இப்பொழுதோ கர்த்தர் வாசலை திறந்து விட்டார். அல்லேலூயா. இந்த வாசல் எப்படிப்பட்ட வாசல் என்று கேட்டால், ஒரு நெருக்கத்தில் இருந்து வந்த வாசல். நெருக்கத்தில் இருக்கிற ஜனங்களை கர்த்தர் விசாலத்தில் வைக்கிற தேவன். இப்பொழுது ராஜ்யத்தினுடைய சுவிசேஷத்திலே நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு ராஜ்யத்தின் சுதந்திரம் என்னவென்று கேட்டால், திறந்த வாசல். வேதம் சொல்லுகிறது, இதோ உனக்கு முன்பு நான் திறந்த வாசலை வைக்கின்றேன், அதை ஒரு மனிதனும் பூட்டுகிறது இல்லை. ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் ஒருவரையும் திறக்கக்கூடாதவங்க பூட்டுகிறவரும் ஆகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது என்று எழுதப்பட்டிருக்கிறது. திறந்த வாசல் என்பதே ராஜ்யத்தின் சுதந்திரங்களிலே ஒன்றாக்கும். கிங்டம் ப்ரொவிஷன். இதற்கு சில கட்டளைகள், நிபந்தனைகள் கர்த்தர் வேதத்திலே வைத்திருக்கிறார். நீங்கள் அந்த நிபந்தனைகளையும் அந்த கட்டளைகளையும் உங்களை அறியாமல் கீழ்ப்படுகிற ஒரு சூழ்நிலை இத்தனை ஆண்டுகள் காணப்பட்டது. அதனுடைய பொருள் என்னவென்று கேட்டால், தேவன் திறக்கிற வாசலுக்கு முன்பே உங்களுக்கு, அதாவது தேவன் திறக்கிற வரைக்கும் இது காலம் வரைக்கும் என்ன நடந்தது என்று கேட்டால், இந்த வார்த்தை உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கலாம். இந்த வார்த்தை உங்களோடு கூட உறவாடி கொண்டிருக்கலாம். நீங்கள் மிகப்பெரிய ஒரு அசுகத்தின் வழியை கடந்து சென்ற ஜனங்களாய் இருப்பீர்கள். தேவன் இப்படிப்பட்ட ஜனங்களுக்குத்தான் இந்த வாசலை திறக்கின்றார். என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய ஜனமே, நோவாவுக்கு கர்த்தர் ஒரு வாசலை திறக்கிறார். நோவாவுக்கு முதலில் திறந்த வாசல் என்னவென்று கேட்டால், இந்த மனிதன் மட்டும்தான் தேவனுடைய கண்களை கிருபை பெற்ற மனிதனாக இருக்கிறான். ஒருவேளை நீங்கள் மட்டும்தான் கர்த்தரை ஏற்றுக்கொண்டவர்களாக இருக்கலாம். உங்களுடைய பின்னணியும், உங்களுடைய குடும்ப பின்னணி, உங்கள் சூழ்நிலை, வேலை செய்கிற இடம், நீங்கள் ஜீவிக்கிற இடங்கள், உங்கள் ஒவ்வொரு நாட்களும் வித்தியாசமாய் ஜனங்களுக்கு தென்படலாம். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களை கிருபை கிடைத்தது. எதனால் இந்த மனுஷனை கர்த்தர் அதிகமாக நேசித்தார் என்று கேட்டால், ராஜ்யத்தினுடைய கோட்பாடுகளிலே இந்த மனுஷனுடைய காலத்திலே தேவ புத்திரர்கள், மனுஷருடைய குமார்த்திகள் சௌந்தரியமுள்ளவர்கள் என்று கண்டு அவர்களை கொண்டு போய் அவர்களோடு கூட உறவு கொண்டு பிள்ளைகளை பெற்றெடுத்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த பிள்ளைகளோ ராட்சசர்களாக இருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த ஒரு அருவுறுப்புக்கு நோவாவின் குடும்பம் மட்டும் காக்கப்பட்டது. நல்லா புரிந்து கொள்ளுங்க. இந்த தேவனுடைய புத்திரர்கள் வலுக்கட்டாயமாக வந்து ஒரு பெண்களை கற்பழித்து சென்ற ஒரு கொடூரர்கள் அல்ல. ஜனங்களே விரும்பி தேவ புத்திரர்கள், மனுஷகுமார்த்திகள் சமுத்திரமுள்ளவர்கள் என்று கண்டு இது நடக்கிறது. நோவா வீட்டில் பெண்களில் நினைக்காதிருங்க. நோவா வீட்டில் பெண்கள் இருந்தாங்க, நோவோட மனைவி இருந்தாங்க, நோவோடைய மருமகள்மார்கள் இருந்தாங்க. பெண்கள் இல்லாத வீடு அல்ல. நோவாவுக்கு வேண்டாம் பெண்கள் இல்லாமல் இருந்திருக்குமே தவிர, ஆனால் நோவாவுக்கு பெண்கள் இல்லாமல் இருந்தாலும் நோவாவின் வீட்டில் பெண்கள் இருந்தாங்க. ஆனால் இந்த குடும்பம் மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த தேவ புத்திரர்களை வரவேற்கிறதாக இல்லை. நல்லா புரிந்து கொள்ளுங்க. தேவ புத்திரர்களை வரவேற்கிறதாக இல்லை, தேவனை வரவேற்கிறதாக இவருடைய ஜீவியம் காணப்பட்டது. ஜபங்கள் அல்ல, உபவாசங்கள் அல்ல. இதற்கு நம்ம எதிரியும் கிடையாது. ஆனால் புரிந்து கொள்ளணும், ஜபம் என்று சொல்லிக்கொண்டு தேவன் அருவுறுக்கிற காரியங்களை தேவ நாமத்திலே செய்கிற ஜனங்கள் இருப்பாங்க. பெருந்திரள் அப்படி இருப்பாங்க. வாயிலை பார்த்தா தேவன் தேவன் தேவ நாமம் தரிக்கப்பட்டு இருக்கும். அவங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு கிறிஸ்துவ பின்னணி இருக்கும். ஆனால் தேவன் அருவுறுக்கிற காரியங்களை மிகப்பெரிய விருப்பத்தோடு செய்து அது தேவ நாமத்தினாலே பறைசாற்றி கொண்டிருப்பாங்க. இப்பொழுது சமீபத்திலே மட்டுமல்ல, கொஞ்சம் ஆண்டு காலமாக, சில நூற்றாண்டுகளாக கூட இது நடைபெறும். என்ன, இவர்களே ஒரு திருமணத்தை ஒழுங்கு பண்ணுவாங்க, இது கர்த்தரால் வந்தது என்று சொல்லுவாங்க. பிள்ளைகள் தாறுமான ஜீவியத்தின் பின்னணி இது காணப்படும். இது ஏன் கண்டிக்கிறதுல என்று கேட்டால், அந்த திருமணம் இவர்களுக்கு மிகப்பெரிய ஆதாயத்தை கொடுக்கிறது, ஒரு பொருளாதாரத்தில் ஏற்றத்தை கொடுக்கிறது. யாராவது ஒரு குடும்பம் இதில் அனுகூலம் அடைவாங்க, இன்னொரு குடும்பம் விசனப்படுவாங்க.
அவர்கள் பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய விதத்தில் வளர்க்க தவறியதற்கு அவர்களுக்கு கிடைத்த பாடம் என்று உலகம் காரியம் எழும். இது என்ன நினைக்கும் என்று கேட்டால், இந்த மனுஷனை, அதாவது தன்னுடைய அந்தஸ்துக்கு மிஞ்சி போய் பெண் எடுக்கிறதோ பிள்ளை எடுக்கிறதோ, இதற்கு சீக்கிரத்தில் இது ஒரே இரவில் செல்வந்தனாகிற ஒரு குறுக்கு வழியில் வந்தார்கள் என்று சொல்லி இவர்களுக்கும் ஒரு உமிழ்நீர் காத்து கொண்டிருக்கிறது. வெளியிலே 2 பேருமே சொல்ல மாட்டாங்க, யாரும் காரியம் விழ மாட்டாங்க. இதை பார்க்குற பார்வையிலே தெரிந்துவிடும். நல்ல பிள்ளைய பெற்று வளர்த்து படிக்க வச்சு ஆளாக்கி வழக்க துப்பு இல்லாமல் இந்த குடும்பத்தோடு இணைச்சிட்டியே, ஏன் உன் அந்தஸ்துக்கு பிள்ளை கிடைக்கல, பிள்ளை ஆசைப்பட்டுட்டான். இதே போல் பெண் வீட்டில் என்ன கேட்பாங்க, உனக்கு மிஞ்சி போகிறாயே, உனக்கு போகிற இடத்துல உனக்கு கனம் கிடைக்குமா, உன்னை சேர்ப்பாங்களா, இல்லை பொண்ணு திரும்பி வந்துச்சுன்னா என்ன பண்ணுவேன், இப்படியெல்லாம் அவர்களையும் கேட்பாங்க. ஆனால் பொருளாதார மயக்கத்தில் இருக்கிற ஜனங்க, ஏக்கத்தில் இருக்கிற ஜனங்க இதற்கு செவி சாய்த்து போய்விடுவாங்க. இன்று இது நடந்து கொண்டிருக்கிறது. தேவன் ஒரு நாமத்தில் நடக்கும் தேவன் அறிவுறுக்கிற காரியம். திருமணத்தை தேவன் அறிவுறுக்கிறது இல்லை, அதுக்குள்ளே இருக்கிற ஒரு வணிக மயத்தை கர்த்தர் அறிவுறுக்கிறார். அதற்குள்ளே இருக்கிற ஒரு சந்தர்ப்பவாதத்தை கர்த்தர் அறிவுறுக்கிறார். உனக்கு ஈடான மனுஷர்கள், உனக்கு ஈடான ஜனங்களை கர்த்தர் தர வல்லவராக இருக்கிறார். ஆனால் அதற்கு மிஞ்சியும் அதற்கு குறைந்தும் போகிறது நம்முடைய வாழ்க்கைக்கு நாமே வேதனைகளுக்கு தேடிக்கொள்கிறோம் என்ற அர்த்தம். இதற்கு முக்கிய இடம் என்ன செய்கிறது என்றால், மனுஷ பிரியம் இருதயத்தை தடுத்தாட்கொள்கிறது. ஏதோ விருப்பத்தில் பயணப்படுகிறதெல்லாம் தேவராஜ்யத்துக்கு கோட்பாடுகளுக்கு விலகி இருக்கிறதற்கான சூழ்நிலை. தேவராஜ்யத்தின் கோட்பாடுகள் என்றால் என்ன என்று கேட்டால், அது வேறு ஒன்றும் இல்லை, கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தர் உடன்படிக்கையாய் பார்க்கிறார். இந்த உடன்படிக்கைக்குள் வருகிற ஜனங்க உண்மையிலே கர்த்தர் என்ன செய்கிறார், இவர்கள் கேளாததற்கு முன்பே எல்லாவற்றையும் கொடுக்கிறார். இந்த உடன்படிக்கை வெளியில் இருந்து ஜெபிக்கிற பொழுது கேட்டாலும் கிடைக்கிறது இல்லை, உபவாசித்தாலும் கிடைக்கிறது இல்லை. ஆனால் வார்த்தை மட்டும் தீர்க்க தரிசனம் அவர்களுக்கு ஆறுதலாக, அது அற்புதமாக இருக்கும், உலகத்தை உடைக்கும், கண்களிலிருந்து கண்ணீர் வரும். ஆனால் அந்த வார்த்தை எனக்கு இல்லையா என்று கேட்டால், அந்த வார்த்தை உங்களுக்கு தான். அந்த வார்த்தைக்குரிய அதிசய அற்புதங்கள் நடக்கிறதும் உண்மைதான். ஆனால் நீங்கள் எந்த விதத்திலுமே மனமாற்றம் அடைகிறது இல்லை. மனம் மாற வேண்டும் என்பதை காட்டிலும் சூழ்நிலைகள் மாற வேண்டும் என்று தான் ஜெபிப்பாங்க. நான் சொல்லுகிறேன், நீங்கள் மாறாவிட்டால் சூழ்நிலைகள் மாறாது. உங்கள் பழக்க வழக்கங்களை மாற்றிக்கொள்ளாவிட்டால், கர்த்தருடைய எதிர்பார்ப்பிற்குபடி உங்கள் சமூக ஐக்கியத்திலிருந்து நீங்கள் யாரிடத்தில் நட்பு வைத்திருக்கிறீர்கள், எப்படி குடும்பம் நடத்துகிறீர்கள், உங்கள் சிந்தையிலிருந்து, உங்கள் செயல்களிலிருந்து, செய்கையிலிருந்து எல்லாவற்றையும் கர்த்தருடைய எதிர்பார்ப்பின்படி செய்யும் வரை உங்கள் வாழ்க்கையில் இந்த வசனம் உன்னை புடமிட்டு கொண்டு இருக்கும். எல்லாம் முடிகிறதை போல் இருக்கிறது, ஆனால் கை நழுவி போய்விடுகிறது. எதுவும் வருகிறது இல்லை, எதுவும் போகிறது இல்லை. வாய்ப்புகளை தேடி அலைகிறவனாய் மனுஷன் மாறிவிடுகிறான், விசுவாசிகள். ஆனால் தேவன் என்ன சொல்லுகிறார், வாய்ப்புகளை தேடு என்று சொல்லவில்லை, என்னை தேடுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்னை தேடுங்கள், என்னை கண்டடைவீர்கள். கண்டடையத்தக்கதான சமயத்தில் தேடுங்கள், என்னை கண்டடைவீர்கள். அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். இதெல்லாம் ராஜ்யத்தினுடைய எதிர்பார்ப்புகள், ராஜ்யத்தின் சுவிசேஷத்தின் கோட்பாடுகள். சபை உபதேசம் இல்லை, இது வேதத்தில் இருக்கிறதை நான் எடுத்து சொல்லுகிறேன். ராஜ்யம்தான். நீங்கள் அந்த ராஜ்யத்திற்கு உரச ஒரு சந்தன கட்டையை இழைக்க நறுமணம் வீசுகிறது போல் ராஜ்யத்தை குறித்து பேச நான் ஆசீர்வதிக்கப்படுகிறேன். ராஜ்யத்தின் சத்தியத்தை சுவிசேஷத்தை கேட்கிற நீங்களும் ஆசீர்வதிக்கப்படுகிறீர்கள். உங்கள் வாழ்க்கையில் சமீபத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கேளாத ஒரு ஞானம் உங்களுக்குள் இறங்கும். உங்கள் சுபாவங்கள் வித்தியாசமாய் மாற்றியிருக்கும், நன்மைக்கு எதுவாய் கர்த்தர் பிரியப்படத்தக்கதாய். இதிலிருந்து தெரிந்து கொள்ளலாம், உங்கள் வாழ்க்கையில் ஒன்றன் பின் ஒன்றாக அற்புதங்கள், அதிசயங்கள் எல்லாம் காத்து கொண்டு இருக்கும். என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய ஜனமே, கர்த்தர் இந்த நாளிலே உங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறார். என்ன நடக்கிறது, என்ன என் வாழ்க்கையில் நடக்கிறது, என்ன என் வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்று கேட்டால், எல்லோருக்கும் அற்புதம் பெற வேண்டும் என்ற ஆசை இருக்கும். அந்த ஆசை நிராசையாக போய்விடக்கூடாது. நோவா என்ன செய்கிறான் என்றால், இவருடைய பார்வைக்கு அது அருவருப்பான காரியம் மட்டுமல்ல, இது தேவன் விரும்பாத ஒரு காரியம். பெருந்திரள் செய்யலாம், அது தேவ நாமம் தரிக்கப்படலாம். ஏன்னா வருகிறது சாதாரண ஆட்கள் கிடையாது, தேவபுத்திரர்கள். இந்த அமெரிக்கா மாப்பிள்ளை, இந்த வெளிநாட்டு மாப்பிள்ளைக்கு ஒரு வித்தியாசமான வரவேற்பு இருக்கும். அல்லது நம்ம காட்டிலும் செழிப்பாக இருக்கிற குடும்பங்கள் வருகிற பொழுது
வரனாக உள்ளே வருகிற பொழுது ஒரு வித்தியாசமான ஒரு அணுகுமுறை இருக்கும். அது வித்தியாசமான ஒரு வரவேற்பு இருக்கும். சில பேருக்கு தன்னை காட்டிலும் பெரிய ஜனங்கள்கிட்ட போய் ஈடுபட விரும்புவாங்க, ஏங்குவாங்க. சில சமயத்தில் எல்லாம் இருந்தும் இறங்கி போய் பெண் எடுக்கிறதாக சொல்லுவாங்க. அதனுடைய பொருள் என்னவென்றால், அவர்கள் எண்ணம் என்னவென்றால், இது இப்படி குறைவாய் போய் எடுக்கிற பொழுது அது நமக்கு கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும். இது ஆகாரத்தை தேர்ந்தெடுக்கிறது போல. இது ராஜ்யத்தின் கோட்பாடுகளை சொல்கிறேன். அவங்களுக்கு ஏற்ற ஜனங்க இருப்பாங்க. உங்களுக்கு ஏதான ஜனங்களை மட்டும் நீங்கள் பார்த்து கொள்ளுங்க. இது பொருளாதாரத்துக்காக சொல்ல, பணத்துக்காக சொல்ல, மனதிற்காக சொல்கிறேன். எங்கேயோ இருந்த ஒரு வேலைக்கார பெண்ணாக இருக்கிற வரைக்கும் உத்தமையாக இருந்தா ஆகார். அடிமை பெண், சாராளுடைய அடிமை பெண். அவள் எப்பொழுது புருஷனுக்கு மறுமணியாட்டியாக இவ தாரவாத்தாலோ அன்றிலிருந்து அவள் வாழ்க்கை மாறினது. இவள் வாழ்க்கையை அவள் அற்பமாக என்ன ஆரம்பித்தா, சக்களத்தி சண்டை வீட்டில் ஆரம்பித்தது. மிகப்பெரிய சமாதான குலைச்சலை பலனாக சாரால் அனுபவித்தாள். இதுபோல் உறவுகளை நீங்கள் இஷ்டப்படி உருவாக்கி கொள்வது ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம் அல்லது ராஜ்யத்தினுடைய சுவிசேஷத்திலே வருகிற கோட்பாடுகள் அல்ல. இப்பொழுது இப்படி எல்லாம் செய்துவிட்டு இந்த காரியம் கத்தலாந்து என்று பத்திரிகை போட்டுவிட்டு இது கல்யாணம் வித்தியாசமான ஒரு அணுகுமுறையில் நடக்கும். அதன் பிறகு அது கனி கொடுக்கிறதா இல்லை என்று பார்த்து தெரிந்து கொள்ளலாம். சதா காலம் சண்டையில் இருக்கும். இந்த குடும்ப ஆசீர்வாத கூடுகையிலே சொல்லாமல் வேறு எங்கும் சொல்ல முடியாது. உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் நீங்கள் பரீட்சை எழுதுகிற பொழுதே எழுதுகிறவர்களுக்கு நல்லா தெரிந்திருக்கும். நல்லா எழுதியிருக்கேன், ஆவலாக எதிர்பார்த்து கொண்டிருப்பான் எப்போ முடிவுகள் வருது, எப்போ ரிசல்ட் வருதுன்னு. சில பிள்ளைகளுக்கு எழுதுகிற பொழுதே தெரிந்துவிடும், வராது. ஏன்னா நம்ம சரியாக எழுதலை, நமக்கு தெரியும். இது உண்மை. அதே போல் வேதம் சொல்லுகிறது போல் சில சமயத்தில் ஆசிரியர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் தெரிந்துவிடும் இந்த பிள்ளை தேரும் தேராதுன்னு. எப்படி அது படிக்கிறத வச்சு சொல்லிடலாம் இல்லையா? இரவும் பகலும் விழுந்து படிக்கிறதுனாலும் பரவாயில்ல. சுத்தமாக இது புத்தகமே தொடல பசங்க கூட சேர்ந்து ஊரை சுற்றி கொண்டு வருகிறது எந்த விதமான அக்கறையும் காட்டவில்லை. அதே போல் தான் கிறிஸ்துவ ஜீவியத்துக்கும். கிறிஸ்துவ ஜீவியம் மட்டுமில்லை, ஆவிக்குரிய ஜீவியத்தில் நீங்கள் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை கற்று அறிகிற பொழுது எவ்வளோ தூரம் நாம் பின்தங்கி இருக்கிறோம் என்பது எல்லாருக்குமே விசுவாசிகளுடைய உள் மனசாட்சிக்கு தெரிய வரும். நாம் தள்ளி இருந்தோம், பிரச்சனை என்னிடத்தில் தான், கற்றிடத்தில் அல்ல. தேவனை நொந்து கொண்டோம், நிற்கிறதும் நிர்மூலமாகிறதும் விழுகிறதும் பின்வாங்கி போகிறதும் இப்படி தான் காணப்படும். ஏன்னா எந்த வீட்டு பாடமும் கிடையாது. நம்ம செய்ய வேண்டியது என்னன்றதே தெரியாது. நாம் செய்ய நினைக்கிறது எல்லாம் தடைபடாது நடக்க வேண்டும் என்று ஜபமாக இருக்கும். நம் விருப்பத்தை அப்படியே வாந்தி எடுக்கிறதா இருக்கும். உன் கிரியைகள் என்ன? ஒவ்வொரு விஷயத்துலையும் பார்த்தா கிரியைகள் ஒன்றுமே இருக்காது. பலன் கொடுக்கறதெல்லாம் கிரியைகள் தான். நீங்கள் எந்த அத்தியாயம், எந்த விதமான தேவ மனுஷர்களை வேதத்தில் எடுத்து பார்த்தாலும், எந்த பக்கத்தை திருப்பினாலும் வேத புஸ்தகத்தில் அந்த இடத்துல ராஜ்யத்தை காட்ட முடியும். தோல்வியை தழுவினாலும் ராஜ்யத்தின் எச்சரிக்கையாக இருக்கும். ஜெயத்தை பெற்றால் ராஜ்யத்தினுடைய அறிவுரையாக இருக்கும். ராஜ்யம் இல்லாமல் ஒன்றுமில்லை. ராஜ்யத்துக்காகத்தான் நாம் காணப்பட்டு கொண்டிருக்கிறோம். சபைகள் இன்று வித்தியாசமான கோணங்களில் போய்கொண்டிருந்தாலும் ராஜ்யத்தில் தான் நாம் போய் சேர வேண்டும் என்பது தான் தேவன் வைக்கிற காரியம். இந்த இரவு வேளையிலே ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், உங்கள் வாழ்க்கையை முற்றிலும் மாற்றி அமைக்கிறத்தக்கதாய் இந்த வார்த்தைகள் உங்களை தேடி வருகிறது. எல்லாரும் செய்கிறதை போல செய்துவிட்டு நீங்கள் திறந்த வாசலுக்காய் காத்திருக்கிறீர்களா? யோசித்து பாருங்க. எல்லா அநீதிகளையும் முதல்ல இந்த மனுஷன் இருதயத்தின் வாசலை கர்த்தருக்கு திறக்கிறான். நோவா, இந்த நோவா ஐயா இருதயத்தின் வாசலை கர்த்தருக்கு திறக்கின்றார். அதனுடைய பொருள் என்னவென்றால், நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன் மட்டுமல்ல, அவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டேன். முதல்ல விசுவாசத்தை ஏற்றுக்கொள்கிறோம். முதல் கதவு. நாம் கர்த்தருக்கு திறக்கிற கதவு சொல்கிறேன். கர்த்தர் நமக்கு திறக்கிற கதவுகளை நான் பிறகு சொல்ல வரேன். முதல்ல கர்த்தருக்கு என்று நம்ம வாசலை திறக்கிறோம். முதல் வாசல் இயேசுவை நம்ம தெய்வமாக ஏற்றுக்கொள்கிறோம். எல்லாவித வழிபாடுகளையும் விட்டு கர்த்தரை பின்பற்றுகிறோம். அந்த பின்பற்றுதலுடைய பெயர் என்னவென்று கேட்டால், விருப்பத்தை வெளிப்படுத்துகிற ஜப குறிப்புகளாக இருக்கும். எதிர்காலத்தில் மாம்சம் செய்ய முடியாத காரியங்களை இயேசுவின் நாமத்தில் லகுவாய் செய்கிறதா இது இருக்கும். கிரியைகள் என்று என்னவென்று பார்த்தா, ஒவ்வொரு ஊழியர் விடாமல் சுற்றி கொண்டே வருவாங்க. என்ன, விசுவாசிகளுக்கு அவிசுவாசிகளுக்கு அப்படி இருக்கலாம். இயேசுவை அறிந்து கொள்ளுகிறேன்னு சொல்லி ஒவ்வொரு அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன் வருகிறான் என்றால் பட்டணத்துக்கு தேடி கொண்டு வருவாங்க. விசுவாசிகள் அப்படி இருக்கக்கூடாது.
உங்களுக்கு சத்தியம்தான் உங்களுக்கு விடுதலை தரும். ஒரு தனி மனிதனுடைய அபிஷேகம் உங்களை சந்திக்காது. அந்த தனி மனிதனுடைய அபிஷேகத்திலிருந்து புறப்படுகிற தேவ வசனம் வருகிறது, அந்த வசனம் தொடுகிறது என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கையில் அந்த வசனத்தின் மூலம் சத்தியங்கள் விடுதலை உண்டாகும். அந்த சத்தியத்தினால நீங்கள் சீர்படுவீர்கள், சிறப்படுவீர்கள். உங்களுடைய பரிசுத்தம் கூடும், குறையாது. கனிகளாலே அந்த சத்தியத்தை அறிவிக்கிற ஜனங்களையும் அறியத்தக்கதான ஒரு அறிவையும் ஞானத்தையும் பகுத்தறிவையும் கர்த்தர் கண்களை திறக்கிறபடியெல்லாம் நமக்கு உண்டாகும். இல்லாவிட்டால் மற்றவருடைய அபிஷேகத்தை நம்பி போகிறது. அந்த மனுஷன் அந்த நாட்டிலேருந்து வந்தார், இந்த நாட்டிலேருந்து வந்தார், கையை தூக்குனா 10 பேர் விழறான், காலை தூக்குனா 10 பேர் விழறான், என்னென்னமோ அற்புதங்கள் செய்திகள்லாம் கேட்டு போகிறதெல்லாம் ராஜ்யத்தினுடைய சுவிசேஷத்துக்கோ ராஜ்யத்தின் கோட்பாடுகளுக்கு தூரமான காரியம். உங்கள் கிரியைகள் எப்படி இருக்கிறது? நோவாவின் கிரியைகள் முதலில் கர்த்தரை ஏற்றுக்கொள்கிறது மட்டுமல்ல, தேவன் எதிர்பார்க்கிற அந்த வார்த்தை, அந்த வாழ்க்கை அவர் வாழ்க்கையில் இருக்கிறது. அதுக்கு 2வது கதவை இருதயம் திறக்கிறது. இந்த மாதிரி முதல் கதவிலே கோடிக்கணக்கான ஜனங்கள் ஒவ்வொரு நாளும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறாங்க. எங்களையும் சேர்த்து சொல்லுகிறேன், என்னையும் சேர்த்து சொல்லுகிறேன். எப்படி நீங்கள் இயேசு ஏற்றுக்கிறீங்க? எங்கள் தகப்பனருக்கு ஒரு கேன்சர் வந்தது ஐயா, மறித்து விடுவார்னு சொன்னார். நான் ஜெபித்து பார்த்தேன், இயேசு தான் உண்மையான தெய்வமா என்று. அப்பொழுது சிலுவை எனக்கு தென்பட்டது. அதன் பிறகு மரணம் என்பது நிச்சயம்தான், ஆனால் சுகம் இயேசு தருகிறாரா என்று சோதித்து பார்க்கும்படி ஜெபித்து பார்த்தேன். என் தகப்பனார் சரீரத்திலிருந்து சுகத்தை பெற்றார். அவருக்கு தெரியாது யார் ஜெபித்தாங்கன்னு. அவருக்கு தெரியவே இந்த அற்புதத்துக்கு அவருக்கு சம்மந்தம் இல்லை. நான் ஜெபித்தேன், தேவனுடைய சுகமாக்குற வல்லமை பார்க்க வேண்டும் என்று ஜெபித்தேன். தகப்பன் இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கலை. எல்லாருக்கும் மரணம் ஒரு நாள் வரும், இவருக்கு இந்த வழியில் வருகிறது, அவ்வளோதான். ஆனால் அந்த சுகமாக்குற வல்லமை நான் பார்த்ததும் விசுவாசம் பற்றி எரிய ஆரம்பித்தது. இன்று வரை அந்த விசுவாசம் போய்கொண்டிருக்கிறது வாழ்க்கையில். தேவன் ஒருவர் உண்டு, அவர் நம்முடைய சரீரத்தை சுகப்படுத்துகிறதிலே மிகவும் கரிசனையுள்ளவராக இருக்கிறார். விடுதலை நிச்சயம் உண்டு என்ற நம்பிக்கை விசுவாசம் கண்ணார் எங்கள் குடும்பத்தில் கண்டோம். அதன் பிறகு எல்லாரும் ரட்சிக்கப்பட்டோம். அதுதான் முதல் கதவு. அதன் பிறகு கர்த்தரை எதிர்பார்க்கிற சிநேகிக்கிற பரிசுத்தம் என் வாழ்க்கையில் வரணும். அப்படி நம்முடைய வாழ்க்கையில் 2வது கதவை திறக்கணும். அதுதான் என்னவென்று கேட்டால், எல்லாருக்கும் இந்த 2வது கதவும் திறக்கிறதாக நினைத்து கொண்டு அப்படியே அவங்க பழக்கம் போய்கொண்டிருக்கும். உலகத்துக்கு ஒத்த வேஷம் என்பது வஸ்திரத்தை குறித்தல்ல. உலகத்துக்கு ஒத்த வேஷம் என்று சொல்லுகிறது நம்முடைய நடவடிக்கைகள், நம்முடைய பழக்க வழக்கங்கள், நம்முடைய ஐக்கியங்கள் எல்லாம் சம்மந்தப்பட்டதான் உலகத்துக்கு ஒத்த வேஷம். ஒரு நாள் கூத்துக்கு நீங்கள் மீசை சிறைத்தான் என்ற பழமொழி உண்டு. ஆனால் ஒரு நாள் வாழ்க்கை இன்பம் என்று எண்ணி வரும் நாட்கள் முழுவதும் சோகமாக்கி கொள்ளுகிறவர்கள் உண்டு என்று பேதுருவிலே வாசிக்கிறோம். அதுதான் இதனுடைய பொருள் என்னவென்று கேட்டிங்கன்னா, உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நாள் வாழ்க்கைன்னா இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வருகிற பொழுது ஒரு அலங்காரம் இருக்கும். உலான மனுஷனுக்கு அந்த வஸ்திரம் கலங்கமில்லாமல் வெண் வஸ்திரமாக இருந்தால் சந்தோஷம். இது மத சார்ந்த ஜனங்க யூனிஃபார்ம் பார்ப்பாங்க, சீருடையின் வழியிலே வருவாங்க. இது ராஜ்யத்தின் புத்திரர்கள் சீருடைக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. இடரல் நீங்கள் உடுத்துகிற வஸ்திரத்தினால் வரல, நீ வாழ்கிற வாழ்க்கையினால இடரல் வரும். நல்லா புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் வாழ்கிற வாழ்க்கை, பெற்றோர் வாழ்ந்த வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, நீ சபை தலைவன் போதகருடைய வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, விசுவாசிகளுடைய மூப்பருடைய வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, அது ஒருத்தரோடு ஒருத்தர் இணைக்கப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள்ளே ஒருத்தர் வாழ்க்கை இன்னொருத்தர் வாழ்க்கைக்கு இடரல் உண்டாக்கக்கூடாது. ஆனால் வஸ்திரம் இடரல் உண்டாக்குறது என்று நீங்கள் சொல்லுவீர்கள் என்று சொன்னால் அது மனப்பக்குவத்தை பொறுத்திருக்கிறது. உங்கள் பார்வைகளெல்லாம் வஸ்திரத்துக்கு மேலே இருக்க வேண்டும் என்பது தான் ராஜ்யத்தினுடைய எதிர்பார்ப்பு. ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு வஸ்திரம். அதனால் மேலே போட்டிருக்கிற வஸ்திரத்துக்கு முக்கியத்துவமும் அல்ல. அதை குறித்து உயர்ந்தும் நான் பேசலை, அதை குறித்து தாழ்த்தும் பேசலை. ஆனால் வேதான சொல்லுது, மாயமான தாழ்மைக்கு கர்த்தர் எப்பொழுதுமே ஒத்து வர மாட்டார். ஒருவேளை சபைகள் அப்படின்னா ஏற்றுக்கொள்ளலாம், மத ரீதியாக போய் கொண்டிருக்குதுன்னு நான் சொல்ல வரேன். இந்த மனுஷன் தேவன் சிநேகிக்கிற பரிசுத்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறான். இது இவனுக்கு அருவருப்பாக இருக்கிறது. இதனால்தான் நோவாவுக்கு கர்த்தருடைய கண்ணில் கிருபை கிடைத்தது கேட்டது. அவனோட சுய நீதி அல்ல, அவன் வாழ்க்கையிலே ரத்தத்தில் ஊறிட்டது. இந்த அநீதிக்கு நான் உடன்பட மாட்டேன் என்கிறது, இந்த அசுசியாக இருக்கிறது என்று சொல்லுகிறது, இந்த பாலியல் சர்ச்சைகளுக்கெல்லாம் நம்ம விலைக்கு வாழ்கிறது. ஸ்டேஜுக்கு ஏற்றபடி, பருவத்துக்கு ஏற்றபடி சொல்கிறேன். வாலிபனாக இருக்கிற பொழுது காத்துக்கொள்ளணும், திருமணம் ஆனதும் காத்துக்கொள்ளணும்,
திருமணத்துக்கு பிறகு நடக்கிற வாழ்நாட்களிலும் தன்னை காத்துக்கொள்ளணும். வாலிபனாக இருக்கிற பொழுது கரைபடியாத வாழ்ந்தவன் திருமணமான பிறகு கரைபடிந்த எத்தனையோ ஆசாமிகள் வேதத்திலே உண்டு, சகஜ வாழ்க்கையில் உண்டு. சரி, முதுமையில் கரைப்படுத்தப்பட்ட ஜனங்களும் உண்டு. இதை உலகம் ஒத்துக்கொள்ளும், விசுவாசிகளும் உங்கள் அனுபவத்தில் ஒத்துக்கொண்டு தான் ஆக வேண்டும். கரைப்படுகிறதுக்கு பருவங்கள் உங்களை காப்பாற்றாது. அந்த கரை எந்த நேரத்தில் வந்து படலாம். அதனால்தான் அடிக்கடி சுத்திகரித்து கொண்டு வேத பாடம், குடும்ப ஆசீர்வாதம், சனிக்கிழமை உபவாச கூட்டம் இதெல்லாம் வைக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, இதிலெல்லாம் கலந்து கொள்ளுகிற ஜனங்கள் நிச்சயமாய் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் ஆசீர்வாதத்தை பெற முடியும். நேர ஆராதனைக்கு வந்து போகிற ஜனங்கள் சபை கூடுகைக்கு வருகிறது என்பதற்காக வருகிறது, சத்தியத்துக்குள்ளே வாழ்க்கை வராது. அந்த 1 மணி நேர சத்தியம் உங்கள் வாழ்க்கையை புரட்டி போடும் என்பது உண்மைதான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதே சமயத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் அதை கேட்பதற்கும், அதை கேட்டு அப்படியே போய்விடாது, அதை வாழ்க்கையில் கடைபிடிக்கிறதுக்கும் இந்த சத்தியங்கள் உங்களுக்கு உதவி செய்யும். இந்த ஆத்துமாவை இந்த சத்தியங்கள் காத்துக்கொள்ளும். அப்பொழுது தேவன் எதிர்பார்க்கிறது உங்கள் வாழ்க்கையில் நடைமுறையில் இருக்கிறது. கதவு நோவா கர்த்தருக்கு திறக்கிறார். கர்த்தர் வேறு யாரையும் பார்க்க முடியல. இந்த மனநிலையோடு, இந்த திறந்த இருதயத்தோடு எந்த மனுஷனையும் இங்கே பார்க்க முடியல. இந்த கடைசி நாட்களும் கர்த்தருடைய சித்தத்தை செய்கிறதற்கு அந்த ஒரு வார்த்தை பெரிய ஆழமான வார்த்தை. அது ஆழம் தெரியாமல், அதை விவரம் தெரியாமல் பேசுவாங்க. நான் தேவ சித்தம் செய்யணும். தேவனுடைய வார்த்தையை எத்தனை வருஷம் நீங்கள் கடைபிடிக்கிறீங்க வாழ்க்கையில்? மூல காரியங்கள், தசமபாகம், உபவாசம் கொடுக்குற விஷயத்தை விட்டுடுங்க. மாயக்காரர்களும் தர்மம் செய்கிறாங்க, அது சொல்லலை. நான் மாயக்காரனும் ஜெபிக்கிறோம். இங்கே ஜெபத்திற்கு ஒரு வலயம் வருகிற பொழுது ஜெபத்துக்கு மேலே எதுவும் பண்ண முடியல. அதனால நம்முடைய ஜெபங்களும் கிரியை இல்லாமல் இருக்கிறதுனால அதுக்கேற்ற பலன் இல்லை. கிரியில்லாத விசுவாசம் செத்தது. விசுவாசம் உள்ள ஜெபம் பின்னியால் ரட்சிக்கும். இதெல்லாம் ஏற்றுக்கொள்கிற பொழுதே இதெல்லாம் வந்துடும். அதன் பிறகு உங்கள் வாழ்க்கை எந்த சத்தியத்திலே ஊசலாடி கொண்டிருக்கிறது? உங்கள் ஜெபத்தில் நீங்கள் தரித்திருக்கிற பெருமை பாராட்டுகிறீங்களா? இல்லை, நான் இந்த வசனத்தை கீழ்ப்படிந்து இதற்காக நான் ஏச்சும் பேச்சும் வாங்கி கொண்டிருக்கிறேன் என்று நீங்கள் பார்க்கிறீங்க. இந்த மனுஷன் இந்த காரியத்துக்கு வந்ததும் எல்லாருடைய பார்வைக்கும் பரிகாசம் சின்னமாக காணப்படுகிறான். நோவா, நீங்கள் கடந்து வந்த அசௌகரியம் என்று சொன்னது பொருளாதார தட்டுப்பாடு, கடன் பிரச்சனை, அவமானம், கண்ணீர், வேதனை, வியாகுலம், நிர்வாணம், மனுஷருடைய துரோகங்கள். இதை மட்டுமல்ல, கீழ்ப்படியாத பிள்ளைகள், குடும்பத்தில் ஏற்ற தாழ்வுகள், நம்ம எல்லாம் தாழ்த்தி பேசுகிறாங்க. சரீரத்தில் இருக்கிற பலவீனத்து நிமித்தம், பொருளாதார பலவீனத்து நிமித்தம், இதெல்லாம் காரியம். நீங்கள் சத்தியத்தை கடைபிடிக்கிறபடினால நோவா எல்லாருடைய கண்களிலும் பரிகாசம் சின்னமாய் காணப்படுகிறார். மழையை ஜனங்க பார்த்ததில்லை, பனிகளிலே வாழ்ந்த ஜனங்க. பனி தான் அனுபவம், மழை தெரியாது. பேழை கட்ட சொல்லுகிறார் கர்த்தர். எப்பொழுது கர்த்தருடைய கண்ணில் உங்களுக்கு கிருபை கிடைக்கிறதோ அப்பொழுது கிருபையினால் நீங்கள் ரட்சிக்கப்படுகிறீர்கள் என்று எபேசியரில் வாசிக்கிறோம். இந்த பழக்கம் அவருக்கு இருந்தது. நம்முடைய கிரியைகளால் நம்ம ரட்சிக்கப்படலை, கர்த்தருடைய கிருபையினால் நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். புதிய ஏற்பாட்டில் வருகிற சத்தியம். சரி, கிருபையிலே ரட்சிக்கப்பட்ட நாம் அப்புறம் கர்த்தர் கிரியையை பார்க்கிறாரா இல்லையா? வெளிப்படுத்த விஷயத்தில் இந்த கிரியை தான் நிற்கிறது நமக்கு முன்னே. கிருபையில் ரட்சிக்கப்பட்டோம், கிரியையை நாங்கள் செயல்படுத்தக்கூடாது என்று வேதம் சொல்லலை. இயேசுவை தேடுகிறது நல்லது, ஆனால் எதற்கு நம்ம விலைக்கு வாழணும் என்பதை தெரிந்து கொள்ளணும். இந்த பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு விலகி ஓடு. வயசானாலும் சில பேருடைய குடும்பத்தில் புருஷன் மீது குறை சொல்லுவாங்க, பெண் ஜாதி மீது குறை சொல்லுவாங்க. இந்த மனுஷன் சரியில்லை, நடத்தை சரியில்லை, அது உண்மையாகவும் இருக்கும். காரணம் என்ன? பாலியத்திலே ஜெயித்து வர வேண்டிய பாவம் இது. பாலியத்திலே இதெல்லாம் மேற்கொள்ளணும். இதெல்லாம் சின்ன வயசுல படிக்கணும் சொல்கிறாங்க இல்லையா? அந்த காலத்திலே படிக்கணும். ஆனால் அதே வார்த்தை எதுவும் சொல்லும், அந்த காலத்தில் படிச்சது மறந்து போச்சுன்னு மனசு சொல்லுது. ஏன்? டச் இல்லை. கற்றுக்கொண்ட சத்தியத்தில் நிலைத்து நிற்கிறதற்குரிய ஐக்கியம் இல்லை. அதனால்தான் ஞானம் நின்று தெருவுக்கு முனைகளிலே வீதிகள் நின்று அழுகிறது, அழைக்கிறது. ஞானத்தை நேசி சகோதரி என்று சொல்லி அதில் வாசம் பண்ணி என்று நீதிமொழிகளில் வாசிக்கிறோம், பிரசங்கியில் வாசிக்கிறோம். ஞானம் வேண்டும், இல்லைன்னா பேதமை உள்ளே வந்துடும். இந்த வயசுகள் எவ்வளோ வயசானாலும்
இந்த இச்சையில் மனுஷன் சிக்கி கொள்ளுகிறான். அபிஷேகம் பண்ணப்பட்டவனும் சிக்கிறான், அபிஷேகம் பண்ணப்படவனும் சிக்கிறான். பாவியும் அப்படி இருக்கிறான், பரிசுத்தவனும் அப்படி இருக்கிறான். காரணம் என்ன? சத்தியம் இல்லை. மறுபடியும் சொல்லுகிறேன், நம்ம அபிஷேகத்துக்கு எதிரானவர்கள் அல்ல, உபவாசத்துக்கோ ஜெபத்துக்கோ எதிரானவர்கள் அல்ல. ஆனால் சொல்லப்படுகிற காரியம், இங்கு தேவன் எதிர்பார்க்கிற காரியத்தை இந்த மனுஷன் செய்கிறான். இதை செய்கிற பொழுது தேவன் அந்த மனுஷனை அதிகமாக நேசித்து உலகம் கண்டிராத ஒரு புதிய ஒரு வாசலை, ஆவிக்குரிய வாசலை திறக்கிறார். உங்களுக்கு கர்த்தர் திறக்க போகிற வாசல், உங்களுடைய இருதயத்தின் கதவுகள் திறக்கப்பட்டதை பொறுத்து உங்களுக்கு கர்த்தர் ஒரு வாசலை திறக்கிறார். சும்மா பிரசங்கத்துக்காக இது பேசுகிறது இல்லை, வெளிப்பாடோடு பேசுகிறேன். இது நடக்க வேண்டியது நிச்சயமாய் நடக்கும். நான் இந்த உலகத்தின் கர்த்தருக்கென்று உலகத்தின் அசுத்தங்களுக்கு என் இருதயத்தின் கதவை மூடிவிட்டேன். பரிசுத்தத்துக்கு என்று என் கதவுகள் திறக்கப்பட்டிருக்கிறது. வாயின் வார்த்தைகளால் அல்ல, கிரியைகளால் கர்த்தர் பார்த்து கொள்ளுங்கிற அளவிற்கு நிரூபித்து கொண்டு வருகிறேன். எல்லாரும் ஏசுகிறாங்க, எல்லாரும் பேசுகிறாங்க. இன்னொருத்தன் திடீரென்று வளர்ந்து கொண்டே வருகிறாங்க. மற்றவர்கள் வளர்ச்சி சொல்கிறேன், ஆனால் என் குடும்பம் மட்டும் அப்படியே இருக்கிறது, என் வாழ்க்கை மட்டும் அப்படியே இருக்கிறது. நீதியாய் வாழ்ந்து என்ன பிரயோஜனம் என்று சக விசுவாசிகள், ஆலயவாசிகள் கேட்கலாம். ராஜ்யபுத்திரர்கள் அப்படி கேட்கக்கூடாது. நான் நீதியாக வாழுகிறது தான் எனக்கு பிரியம். அதனால வருமானம் வருகிறதோ வருமானம் போகிறதோ என்பது முக்கியமல்ல. பரிசுத்தமாக வாழ்கிறது தான் எனக்கு கர்த்தர் வைத்த காரியம் மட்டுமல்ல. நான் சிநேகிக்கிறதும் அதுதான், கர்த்தர் சிநேகிக்கிறதும் அதுதான். இப்போ தேவ விருப்பம் வேறு இல்லை, என் விருப்பம் வேறு இல்லைன்ற அளவுக்கு போய் ரெண்டும் சிநேகமும் ஒருமித்து வாசம் பண்ணும். உண்மையான ஆவிக்குரிய தனம் இது தான். இங்கே வஸ்திரம் என்ன செய்யுது, மேலே போட்டிருக்க நகை என்ன செய்யுது, அதில் சிந்தை இல்லைன்றதை நான் சொல்ல வரேன். அதை மிக்கப்பட்டு பேசுகிற பொழுது நீங்கள் பரம்பொருளை கோட்டை விட்டுருவீங்க. இது எல்லாம் செஞ்சுட்டு இதை கோட்டை விட்றது வந்து திரளான ஜனங்க. அதனால்தான் ஜப குறிப்புகள்லாம் பார்த்தா அவலட்சணம் நிறைந்து தான் இருக்கும். உங்கள் வீட்டிலே ராஜ்யம் வரல, உங்கள் வாழ்க்கையிலே ராஜ்யம் வரல, உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் ராஜ்யம் வரல. ஏன்? ராஜ்யத்தின் சுவிசேஷத்துக்கு காட்டிலும் மற்ற காரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படும்படியாக போதிக்கப்படுகிறேன். அப்போது ராஜ்யத்தை நம்ம முடிச்சாச்சு. அது ராஜ்யம் எல்லாம் இல்லை, வருகைக்காக இருக்கிறோம், அது தெரியும். வருகை எப்போனா வரும்னு தெரியும். ஆனால் ராஜ்யத்தின் சுவிசேஷம் இல்லாமல் வருகையில் பிரவேசிப்பது கூடாத காரியம். ராஜ்யத்தின் சுவிசேஷம் உன்னை உலகத்துக்கு ஒத்த வேஷத்துக்கு விலக்கி காத்துக்கொள்ளும். இது சரீரத்திலே வெளியரங்கமான போடுகிற வேஷம் அல்ல, வெளியரங்கமான வஸ்திரம் அல்ல என்பதை நான் நிரூபித்தே சொல்லுகிறேன். நம்முடைய ஜீவியத்தில் கடைபிடிக்கிற பரிசுத்தம், கர்த்தர் பார்க்கிற பேழையை உண்டு பண்ணு. ஜனமெல்லாம் செய்ய முடியாது. எல்லாருக்கும் கூலி கொடுக்க அளவுக்கு கர்த்தர் பொருளாதாரத்தை தடப்படுத்துகிறார். பாருங்கள், ராஜ்யத்தை தேட கொடுக்கிற ஸ்தானத்தில் வருகிற பொழுது நோவுக்கு காணிக்கை எடுக்கல. ஐயா, நோவா காணிக்கை எடுத்தாரு நீங்கன்னா இருக்கா? இல்லை. நோவா பேழை கட்டினதெல்லாம் விசுவாசிக்கிறோம். அதுக்குரிய கட்டை காசு கட்டை வந்து நீங்கள் மரம் வெட்டினான்னு சொல்லலாம். சரி, அது எத்தனை பேர் வேலை செஞ்சாங்கன்னு வேதம் சொல்லுது. அத்தனை பேரும் கூலிக்கு பொருத்தினான்னு வேதம் சொல்லுது. இப்போ இதுக்கெல்லாம் பணம் எங்கேருந்து வருது? நல்லா புரிந்து கொள்ளுங்கள். இதுக்கெல்லாம் பணம் எங்கேருந்து வருது? எங்கேருந்து வரணும்? மோசேலேருந்து ஜனங்களுக்கு தெரிஞ்சிச்சு காணிக்கையில் ஜீவியம் பண்ணலாம். காணிக்கையிலேருந்து அப்போ நோவா காலத்தில் காணிக்கை எடுக்கலையே, எப்படி வாழ்ந்துருப்பாங்க? நோவா என்ன அவ்வளோ பெரிய பிரபுவா? தெரியல நமக்கு. நீதிமான் தெரியும், பொல்லாப்பு கழுவுறன்னு தெரியும், கிருபை பெற்றவன் தெரியும், இவ் ரொம்ப நல்ல பரிசுத்தவான்னு தெரியும். ஆனால் இப்போ இருக்கிற நாட்டு நிலவரம் என்னென்னா, பரிசுத்தவானாக இருந்தால் அவன் ஏழையாக தான் இருப்பான், அபிஷேகம் பண்ணப்பட்டவனாக இருந்தால் அவன் ஏழையாக தான் இருப்பான், அவன் காணிக்கையில் தான் வாழ்வான் என்பது ஒரு கோட்பாடு இருக்கிறது. தேவ தூதனை கர்த்தரை எழுப்பி கொடுக்கறது இல்லை, மனுஷரெல்லாம் எழுப்பி கொடுக்குறார். ஆனால் இந்த மனுஷனுக்கு பணம் எங்கேருந்து வந்தது என்பது ஒரு பெரிய ரகசியமாக இருக்குதா இல்லையா? பேதை கட்டினது நம்புகிறோம், பிழைக்கு ஆட்களை வைத்தது நம்புகிறோம், ஜோடி ஜோடியாக மிருக ஜீவன்கள், நாட்டு ஜீவன்கள், காட்டு ஜீவன்கள், சுத்தமுள்ள ஜீவன், அசுத்தமுள்ள ஜீவன் இருந்ததெல்லாம் நம்புகிறோம். ஆனால் இந்த மனுஷனுக்கு எங்கேருந்து பணம் வந்ததுன்னு இது வரைக்கும் தெரியல. அதுதான் ராஜ்யத்தின் சுவிசேஷம். எழுத்தின்படியே சொல்லுகிறேன், சாட்சியாக சொல்லுகிறேன், நான் உண்ணுகிற உணவு முதல் கொண்டு சொல்லுகிறேன், எங்கேருந்து வருகிறது எனக்கு தெரியாது. திடீர்னு கூடையாக வந்து இறங்கும்.
இந்த காய்கறி தான் எனக்கு வேண்டும் என்று நான் வாங்கணும்னு நினைப்பேன். அலுவல் நெறிந்திருக்கிறபடினால் போக முடியாது. சொன்னாலும் அது காதுகளில் விழாது. என் வீட்டில் சொல்கிறேன், வரப்போ இதை வாங்கிட்டு வந்துடுங்கன்னா நான் திரும்பி வரத்துக்குள்ளே எல்லாம் இழுத்து மூடிடுவான். இந்த மாதிரியே எக்ஸ்கியூஸ் கேட்டுன்னு இருந்தேன். இது ஒரு நாள் இல்லை, நித்தமும் இதான் நடந்து கொண்டிருக்குது. காய்கறி எங்கேருந்து வருதுன்னு தெரியாது, என் தட்டில் வர சாதம் எங்கேருந்து வருதுன்னு தெரியாது. நான் சொல்கிறது இனி வரைக்கும் நடந்து கொண்டிருக்கேன்னு சொல்கிறேன். அதே போல் பொருளாதாரம் எங்கேருந்து வருதுன்னு தெரியாது. திடீர்னு பார்த்தா ஜிபேயில் வரும், திடீர்னு பார்த்தா பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் வரும், திடீர்னு பார்த்தா நேரில் தருவாங்க. இதை மாதிரி நடந்து கொண்டே இருக்கிறது. ராஜ்யத்தின் சுவிசேஷம், ராஜ்யம் வரும் என்றால், அவர் நோக்கம் நிறைவேற வேண்டும் என்றால் அவர்தான் என்னை போஷிக்க வேண்டும். இந்த சோம்பேறிகளுக்கு தேவன் அல்ல. அதிகப்படியான அலுவலும் அதிகரிக்கப்பட்டது. அதிகப்படியாக ஜனங்கள் கூப்பிடவும் ஆரம்பித்திருக்காங்க. புது ஜனங்கள் சொல்கிறேன், புதுசான ஆத்துமாக்களையும் கற்றுக் கொடுக்குறோம். அவங்கள போய் சந்திக்கிறது, அவங்கள போய் பார்க்கறது, ஜெபிக்கிறது, அலுவல் பொருளாகவும் மாறி இருக்கிறேன். அதே சமயத்தில் இந்த இல்லறத்துக்குரிய காரியங்களும் எந்த இடத்துல தட்டுப்படாதவன்னு கர்த்தர் தம்முடைய ஜனங்களை எழுப்புகிறார். அவங்க இருதயத்தில் பேசுகிறார். அது பாட்டுக்கு வர வேண்டியது வந்து கொண்டிருக்கிறது. இதுக்கெல்லாம் ஜெபிக்கிறதுக்கு கூட எனக்கு நேரம் இல்லை. எனக்கு காய்கறி தாரும் ஆண்டவரே, நான் பெட்ரோல் போடணும் ஆண்டவரே. அது போக வேண்டியது கர்த்தருடைய திட்டமாக இருந்தால் எல்லாம் தானாக வந்து சேரும். ராஜ்யத்தினுடைய ரகசியம் சொல்கிறேன். ஆனால் ஒரு காலகட்டம் இருந்தது, ஆண்டவரே நாங்கள் சாப்பிடுவதற்கு என்ன இருக்கிறது என்று கேட்ட நாட்கள் இருந்தது. எப்போது ராஜ்யம் என்று வந்ததோ வாயில் எல்லாம் தேடி கொண்டு வருகிறதுன்னு நான் சொல்ல வரேன். அதான் வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ராஜ்யத்தை தேடுங்க, தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்க, பின்பு இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூடவே கூட்டி கொடுக்கப்படும். நிச்சயமாகவே இந்த சத்தியம் உங்கள் பொருளாதார அந்தஸ்தை உயர்த்துவதை காட்டிலும் உங்கள் மன அபிப்பிராயங்கள், நீங்கள் வாழ்ந்து வந்த வாழ்க்கைகள், இந்த வாழ்க்கைகளெல்லாம் மாற்றி அமைக்கிறதா காணப்படும். இது உண்மை, நான் சாட்சியாக சொல்கிறேன். இந்த வழியில் நான் நடந்து போகிறேன், இந்த வழியில் நான் பயணப்படுகிறேன், அதனால் நான் சாட்சி சொல்லுகிறேன். இதுக்கு சம்மந்தப்பட்ட நெருங்கி இருக்கிற விசுவாசிகளுக்கும் தெரியும். இதுவரை காணாத காரியம். இவ்வளோ நாட்கள் வாழ்ந்த மனுஷன், எத்தனையோ ஆண்டுகள் அறிமுகமான ஜனங்கள் இப்போது கொடுக்க வேண்டிய காரணம் என்ன? இவ்வளோ நாட்கள் அவர்களுக்கு அந்த எண்ணம் வரலையே. நான் தவறாக சொல்லலை, தட்ஸ் கிங்டம். நீங்கள் ராஜ்யத்தை தேட தேட நீங்கள் எதிர்பாராத அதிசயங்கள் வாழ்க்கையில் நடக்கும். இந்த கடைசி வார்த்தை மட்டும் பிடித்து கொண்டு அநேகர் விசுவாசிப்பாங்க. என் வாழ்க்கையில் எதிர்பாராத அதிசயம் நடக்கும்னு ஐயா சொல்லிட்டாரு, பாஸ்டர் சொல்லிட்டாரு. என் வாழ்க்கையில் நடக்கலையே. ஏன்? நான் சொன்ன இந்த 20 அரை மணி நேரம் செய்தியை விட்டுருவாங்க. லாஸ்ட்டு சொன்ன ஒரு நிமிஷம் தீர்க்க தரிசனத்தை பிடிச்சிக்குவாங்க. அதுக்கு பின்னால் இந்த ரகசியம் இருக்கிறது. நீங்கள் தேடுகிறீர்கள், தேவனை இடத்தில் ஜெபிக்கிறதுல இந்த மனுஷனுடைய உறவு வேண்டாம். எது? இந்த துஷ்டத்தனமான காரியம் வேணாம். சரீரம் தேவனுடைய ஆலயமாக இந்து மட்டுமல்ல, அன்றே கருதப்பட்டது. அந்த சத்தியத்தின் வெளிப்பாடு நோவுக்கு அப்பவே இருந்தது. மனுஷனோடு மனுஷி தான் கூட்டணுமே தவிர இது தேவ சாயலற்றது. தேவ புத்திரன் சொல்கிறாங்க, செய்கைலாம் வித்தியாசமாக இருக்குது. பாலியல் சர்ச்சை உச்சக்கட்டத்துக்கு எட்டுகிறது. இதெல்லாம் சரிப்பட்டு வராது. இந்த வாழ்க்கை வாழ்கிற பொழுதே கர்த்தர் ஒரு ஊழியத்தை கொடுக்குறார். நீங்களும் பாருங்கள், பாலியலுக்கு இந்த அசுசியான காரியங்களுக்கு விலகி நீங்கள் வாழ்ந்து பாருங்கள். ஊழியத்தில் பிரகாசத்தை தருவார், ஊழியத்தில் கர்த்தர் பயன்படுத்துவார். எந்த வித ஆயத்தம் இல்லாமல் நிறைய ஊழியத்துக்கு வருவாங்க, அதே விஷயத்தில் உழுந்து போயிடுவாங்க. அந்த பாவத்தை பார்த்தா பயப்படுவாங்க, தேவனுக்கு பயப்படுற பயம் போயிடும், பரிசுத்த குலைச்சல் உண்டாயிடும். ஏன் பரிசுத்த குலைச்சல் உண்டாகிறது? ஏனால் எனக்கு ஆயத்தம் இல்லை, நோ ப்ரிப்பரேஷன், லேக் ஆஃப் ப்ரிப்பரேஷன். சரி, அப்புறம் எப்படி தைரியமாக வரீங்க ஊழியத்துக்கு? எல்லோரும் கூப்பிட்றாங்க, நாங்கள் வர்றோம், எல்லோரும் குழுவாக போகிறோம் வர்றோம். இதனால்தான் என்னென்னா பெரிய கரும்புள்ளி உண்டாயிடுது. ஊழியத்துக்கு போவேனான்னு சொல்ல, முதல்ல ஊழியமே மனசில் ஆராதிக்கிற ஊழியம். பாடுறது சொல்ல ஆராதனைன்னா வாழ்க்கை ஆராதனையாக மாறும். இது வேணாம். தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று தானியேல் தீர்மானித்து கொண்டான், அதுபடி நடந்தான். இங்கே நோவா தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று தன் குடும்பத்தை நடத்த ஆரம்பித்தார். தேவன் பார்க்கிறார், இனி இந்த பூமியில் உன்னை வைப்பதில்லை, பாவிகளோடு நீ இருப்பதில்லை. The more holy you maintain, the more holiness you maintain your attitude, God will lift you up more and more. இதான் ராஜ்யத்தின் சுவிசேஷம். இல்லை, நான் இனி கெட்ட வார்த்தை பேசுவதில்லை என்பது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் கெட்ட வார்த்தை பேசுகிறவன் பக்கத்தில் கூட நான் நிற்கிறதில்லை. நான் அந்த ஜனங்களை நான் தூரமாகிடுறேன்.
அப்போ கர்த்தர் பார்க்கிறார், எனக்கு ஒரு பேழையின் ஊழியத்தை கொடுத்து பேழையை கட்டும்படி செய்து அதுக்கு கூலி கொடுக்கும்படி கரத்தை திடம் பண்ணி, இதுக்கெல்லாம் நோவா ஜெபித்தாரான்னு பார்த்தா இருக்காது. எல்லாமே செய்து கொண்டே வருகிறார். எல்லாம் அவர் கைகளுக்கு வந்து சேர்க்கிறது. இந்த நாளிலே தீர்க்கதரிசனம் சொல்ல, உன் கைக்கு வந்து சேராத ஆசீர்வாதங்கள் வந்து சேரும். நீங்கள் கேட்டுக்கொள்கிறது பொருளாதாரத்தில் கொஞ்சம், உங்களுக்கு கர்த்தர் பெரிய தொகைகளை கருத்தில் கொடுத்து செயல்படுத்த போகிறார். பெரிய பெரிய நீங்கள் லட்சங்கள் கேட்டால் கர்த்தர் கோடியை தருகிறார். நீங்கள் கோடிகளுக்கு ஆசைப்படுகிறீர்களா, பல கோடிகளை கர்த்தர் கொடுத்து உங்களை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். ஏன் இதை நான் சொல்லுகிறேன் என்றால், உங்கள் வாழ்க்கையில் தெரிந்து கொள்ள வேண்டிய சத்தியம் என்னவென்றால், பணத்தை தேடல, கர்த்தரை தேடுறோம். பரிசுத்தத்தை மையமாக வைத்து கொண்டு கர்த்தரை தேடுகிற மனுஷன் அப்படியே கர்த்தர் அந்த மனுஷரை விட்டு கர்த்தர் பிரித்து எடுக்கிறார். ஏதோ போராட்டம், வாடகை வீட்டில் இருக்கலாம், ஹவுஸ் ஓனருக்கு உங்களுக்கு பிரச்சனை இருக்கலாம், ஒரு இடத்துல வேலை செய்து கொண்டிருக்கலாம், உங்களுக்கு முதலாளிக்கும் பிரச்சனை இருக்கலாம், ஒரு இடத்துல நீங்கள் வசிக்கிற இடத்துல பல போராட்டங்கள் நீங்கள் கடந்து வந்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் அந்த இடத்துல வந்து உங்களை உயர்த்த போகிறார். நீண்ட நாட்கள் நீங்கள் அந்த இடத்துல இருக்க போவதில்லை. கர்த்தர் உங்களை உயர்த்துகிறான். எப்படி உயர்த்த முடியும்? வயதாகி விட்டது, பிள்ளைகளை கண்ட மனுஷன், முதிர் வயது, இன்னும் கொஞ்ச நாள் நம்ம செத்துருவோம், அப்படிதான் எல்லாரும் நினைப்பாங்க. இந்த மனுஷனுக்கு கர்த்தர் ஊழியத்தை கொடுக்குறார், ராஜ்யம். பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், அவங்க ஊழியம் செய்யலாம் இல்லையா? எல்லா மனைவிமார்களோடு இருக்கானுங்க, வயசு பசங்க செய்யலாம் இல்லையா ஊழியம்? நோவுக்கு கர்த்தர் ஊழியத்தை கொடுக்குறார். எப்பொழுதுமே உங்கள் பரிசுத்தத்தை உலகம் அசுசியாய் பார்க்கும், உலகம் கனவீனப்படுத்தும். உங்கள் பரிசுத்தத்தை சொல்கிறேன். நீங்கள் கடைபிடிக்கிற பரிசுத்தமும் பரிசுத்த சமூகமும் பரிசுத்த ஆராதனையும், அல்லது நீங்கள் போகிற தலைமைத்துவத்தை கூட பற்றி துஷ்பிரயோகமாக பேசுவாங்க ஜனங்க. அங்கேயே போகிற அப்படி கூட அப்பயே தெரிந்து கொள்ளலாம் தேவன் நம்ம நடத்துக்கிற பாதை சரியான பாதை. அதே சமயத்தில் தலைமைத்துவத்தில் கனிகளிலே நிறைந்து நீங்கள் காணப்படுவீங்க. அங்கே கசப்பு, அதாவது அங்கே மாம்சத்தின் கனிகள் வெளிப்படுறதுக்கு வாய்ப்பே இருக்காது. ஒரு வேசித்தனமோ, ஒரு பாலியல் சர்ச்சையோ, ஒரு பார்வையில் அசுசியோ, பேச்சில் ஒரு ஒரு அசுத்தமான சிந்தையோடு கூட பேசப்படுற சம்பாஷணெலாம் இருக்காது. சரியாக இருக்கும். அப்பயே தெரிந்து கொள்ளலாம் இது கர்த்தர் திறந்த வாசல். நமக்கு நாமும் பரிசுத்தம் அடைகிறோம். உண்மையிலே ஒரு பரிசுத்தம் நம்ம பேசி கொண்டிருக்கிறோம். ஒரு நீதிமானோடு நமக்கு ஒரு ஐக்கியம் கர்த்தர் கொடுத்துருக்கிறார். ஆத்தும துதிக்கும். இந்த தலைமைத்துவத்துக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். அதனால தான் தங்களால் இயன்றதை கொடுக்க அவங்க நினைக்கிற பொழுது மேலே கொடுக்க கர்த்தர் கிருபை செய்கிறார். இது கொடுப்பதற்காக, வசூலுக்காக சொல்ல. திஸ் இஸ் த பேட்டர்ன். கர்த்தரை தேட 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 ஒரு நன்மையும், தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது என்பது வசனம் சொல்லுகிறது. மோசே காணிக்கை எடுக்கிறார், ஆசரிப்பு கூட காட்ட. பேழை செய்ய நோவா எந்த இடத்துல போய் நின்று கையேந்தினார்? யார் இடத்துல கூப்பிட்டு ஜபம் பண்ணணும்னு சொன்னார்? எல்லாம் மறைமுகமாகவும் நேரடியாக கூட சொல்லலையே. ஆனால் அந்த தேவ பணிவிடை நடந்தது. தேவ பணிவிடை நினைக்கிறீங்க, நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். அதுக்கு பணம் எங்கேருந்து வந்துச்சு? தன் விசுவாசம் நீதிமான் பிழைப்பான். இங்கே தான் இதுதான் ராஜ்யத்தினுடைய சத்தியம், ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம். மனுஷன் என்ன செய்வான்? கர்த்தர் சகாயர். செய்ய நினைக்கிறது தடைபடாது நடக்கும். தேவரி நீ செய்ய நினைக்க தடைபடாது நடக்கும். ஒரு விஷயத்தை சொல்லி ஜெபித்து எல்லாரும் கூடி அலந்து ஆலோசித்து அதெல்லாம் யாத்திரை ஆரம்பிக்குது. முப்பரில் வர வழி எல்லாம் தேவைகள்லாம் சொல்லி ஜனங்க கிட்ட பணத்தை கேளு, நகையை கேளு, இதெல்லாம் யாத்திரை. அப்பவும் கர்த்தர் இருக்கிறாரு. குடும்பம் ஒழுங்காக போய் கொண்டிருக்கிறது. முதல்ல ரகசியம் என்னென்னா, ஊழியம் எல்லாருக்கும் நல்லா போகும், ஊழியத்தில் பிரகாசிப்பாங்க, குடும்பத்தை கோட்டை விட்டுருவாங்க. குறிப்பாக பிள்ளைங்கள்லாம் வண்டல்களாக நிற்கும். உண்மையிலே ராஜ்யத்தை தேடுகிற குடும்பமாக இருப்பீர்கள்னா உங்கள் பிள்ளைகள் பந்தியசில் ஒளிய மரக்கன்றுகளை போல் இருப்பாங்க. அப்படி இப்படி இருந்துச்சுன்னா கூட பிள்ளைகளே சாடாமல், பிள்ளைகளை நோக்கி பார்க்காம, பிள்ளைகளுடைய செய்கையினால் மனம் முறிந்து போகாமல், மனமடிவுக்குண்டாகாமல் நீங்கள் கர்த்தருக்கு பயப்படுற பயத்தை வளர்த்து கொள்கிற பொழுது இன்று சேட்டை பண்ணுகிற அதே பிள்ளைகள் சீர்படுத்தப்படும். இன்று பாவ சேற்றில் இருக்கிற ஜனங்க பரிசுத்த தைலத்தோடு இந்த பிள்ளைகள் நறுமணக்கிற வாழ்க்கை வாழ்வாங்க. நாட் பிகாஸ் தே ஆர் பாஸ்டர் சில்ட்ரன். போதகருடைய பிள்ளை என்பதனால் அல்ல, பரிசுத்தவானுடைய பிள்ளைகள் என்பதனால் அல்ல. ராஜ்யத்தின் புத்திரர்களாக அவளை காணப்பட வேண்டும் என்பது தான் கர்த்தர் கொடுத்துருக்கிறார். பக்தியுள்ள சந்தை உருவாக்க பண்ணி தான் கர்த்தர் கொடுத்துருக்கிறார். இந்த காலம் அப்படி இருக்கிறது. டிஜிட்டல் வேர்ல்டு, மீடியா காலம். காலேஜ் போகிறாங்க பசங்க, கட்டுப்படுத்த முடியல.
விசுவாசிங்க பிள்ளைங்க, போதகர் பிள்ளைங்க தான் உச்சக்கட்டத்தில் இருக்கிறாங்க. ஒன்றும் பண்ண முடியல ஐயா. இது எல்லாம் நம்ம தேவபுத்திரத்தை எழுந்து கொண்டு இருக்கிறோம். நோவா வீட்டில் பசங்க இருக்கிறாங்க, நோவா வீட்டில் பெண்கள் இருக்கிறாங்க. ஆனால் உறுதியான கோட்பாடோடு இந்த மனுஷன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இந்த மனுஷனுக்கு நல்ல ஒரு ஆடம்பரமான ஊழியத்தை கொடுத்தாரு சொல்கிறதா, ஒரு பணம் நிறைய புழங்குற ஒரு ஊழியத்தை கொடுத்தாரு சொல்கிறதா, அந்த ஊழியத்தில் எத்தனை பேர் வந்து வேலை செய்கிறாங்கன்னு சொல்கிறதா, எல்லாம் கூலிக்கு மாரடிக்கிறதுங்க. ஆமாம், சம்பளத்தை நிறுத்தி பாருங்கள், நீங்கள் கொடுக்குற காணிக்கையை நிறுத்தி பாருங்கள், யாரோட தொடர்பு இருக்காது உங்களுக்கு. சொல்கிறேன், இது வந்து ஃபேக்ட். அந்த பணம் பெரிய விதத்தில் உதவுகிறது. யாரும் வந்து நோவாகிட்ட இலவசமாக வந்து ஊழியம் செய்கிறாருன்னு சொல்லலாம் செய்யலை. அன்றைக்கும் செய்ய மாட்டாங்க, இன்றைக்கும் செய்ய மாட்டாங்க. அப்படி இலவசமாக செய்கிறவங்கன்னா இந்த இப்போ ஒழுங்கு இருக்காது. இஷ்டப்படி செய்வான், இஷ்டப்படி போவான். எல்லாவற்றையும் நோவா தான் செய்யணும். அதாவது பொருள் என்னென்னா, எல்லாத்துக்கும் அவர் தான் பணம் கொடுக்கணும். இந்த பணம் எங்கேருந்து வந்துச்சு தெரியாது. அதுதான் விசுவாசம், அதுதான் ராஜ்யம். இந்த மாதத்தில் இருந்தே கூட நீங்கள் யோசித்து பாருங்கள், இன்னும் மாதம் முடிந்தது. நமக்கு மாத கட்சியும் இல்லை, மாதம் முதலும் இல்லை. எல்லா நாளும் நல்ல நாள், எல்லா நாளும் கருத்து நம்ம ஆசீர்வதிக்கிற நாள். ராஜ்யத்தின் சுவிசேஷம் சொல்கிறேன். சம்பளம் வந்தால் தான் ஐயா, சம்பளத்தோடு சம்பளம் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்களாக இருக்கிறதெல்லாம் ஆலயவாசிகள். நீங்கள் ஆலயமாய் வாழும்படி அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். இந்த மனுஷனுக்கு கர்த்தர் வித்தியாசமான ஒரு ஊழியத்தை கொடுக்கிறார். இவ்வளோ அசுசி நிறைந்த ஜனங்களோடு வாழ்வதை காட்டிலும் அசுத்த மிருகங்களோடு, சுத்த மிருகங்களோடு, நாட்டு மிருகங்களோடு, காட்டு மிருகங்களோடு பயணம் பண்ணுவது லகுவாக இருக்கும். போதும் நீ பட்ட கஷ்டம். கர்த்தர் சொல்கிறார், போதும் நீங்கள் பட்ட எல்லா சிறுமையும், போதும் நீங்கள் கடந்து வந்த எல்லா கண்ணீரின் கம்பளியமான வாழ்க்கை, போதும் நீங்கள் கடந்து வந்த அசுசியான ஜனங்க பாவிகளுடைய சவகாசம். நீங்கள் சேரல, ஆனால் உங்களோட சூழ்ந்து இருந்தாங்க. உங்களை துன்பப்படுத்தின ஜனங்களுக்கு உங்களை கர்த்தர் விடுவித்து காக்க போகிற நாட்கள் வந்து விட்டது. உங்கள் இருப்பிடத்தில் கர்த்தர் ஒரு திருப்பு முனை செய்ய போகிறார். பூமியின் எல்லைகளிலே ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்ய போகிறார். மழையை பார்த்ததே கிடையாது. பேழை கட்டுற பொழுது எல்லாரும் எவ்வளோ பரிகாசம் பண்ணியிருப்பாங்க. அது கப்பலுன்னு தெரியாது, அது பேழைன்னு தெரியாது, மழை வரும்னு தெரியாது, இது தண்ணியில் மிதக்கிறதுக்கானதான ஒரு கட்டையை நம்ம செய்கிறோன்னு தெரியாது. என்னமோ பைத்தி கத்திரமா இந்த மனுஷன் செய்கிறான். ஆனால் கூலி கொடுத்துட்றான் ஐயா. கூலி மட்டும் கரெக்டாக வந்துடுது. கூலிக்கு மாரடைக்கிறோம். நீ பேழைனா கட்டு, நீ மாளிகைனா கட்டு, அது முக்கியம் இல்லை. சாயந்தரம் கை கழிட்டு வந்தால் எனக்கு இறங்கணும்னு கூலி வரணும். இன்றைக்கு போல தான் அன்றைக்கும், அன்றைக்கி போல தான் இன்றைக்கும். என்ன மாற்றுக்கிறது கிடையாது. நீங்கள் சுவிசேஷனா அறிவிங்க, சபைனா நடத்துங்க, கரண்ட் பில்லு கட்டிடுங்க, வாடகை கொடுத்துருங்க. நீங்கள் நிலமே சொன்னமாச்சோட கவர்மெண்ட் என்ன கேட்கும்? வரியை கட்டியா, கரண்ட் பில்லு கட்டு. நீங்கள் வாடகை இருந்தால் வாடகை கட்டு, மற்ற காரியங்கள் கட்டு. வாடகை இருந்தால் மெயின்டெனன்ஸ் கம்மி, சொந்தமாச்சா மெயின்டெனன்ஸ் அதிகம். ஆக மொத்தம் நீங்கள் கொடுத்து தான் ஆகணும். நீங்கள் பூமியில் இருக்கிற நாள் வரைக்கும் உங்களுக்கு பொருளாதாரம் தேவைன்னு கர்த்தருக்கு தெரியும். அது தேவைக்காக நீங்கள் கவலைப்பட்டீங்கன்னா ராஜ்யம் உங்களை விட்டு தூரமாக இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அது ஆலயவாசிகள் கவலைப்படலாம். பெண் பிள்ளைகள் இருக்கிறார்கள், நாங்கள் என்ன செய்வோம், எல்லாம் திருமணம் பண்ணி கொடுக்கணும். பெண் பிள்ளையை கொடுத்த தேவனுக்கு தெரியும். சொல்கிறேன், இப்போ பெண் பிள்ளை இல்லை, ஆண் பிள்ளை இல்லை, விலைவாசியை பார்த்தா பயப்படுவாங்க ஜனங்க. நான் சொல்கிறேன், கோடிகள் உங்கள் கரத்திலே புழங்க கர்த்தர் கிருபை செய்வார். அதுக்கும் மேலே ஏதாவது தேவைப்படுச்சா அதையும் கர்த்தர் தர வல்லவராக இருக்கிறார். இந்த இடத்துல பேழையெல்லாம் உருவாக்கப்பட்டு அது தண்ணீர் வந்ததுனால மிதக்கலை, விசுவாசனால் மிதக்கிறது. இந்த மாதிரி ஒரு விஷயம் செய்ய போகிறோம் சொல்கிறது கூட ஆட்கள் கிடையாது. ஒரு விசுவாசிக்கிறாங்க, ஒரு மனதோடு இருக்கிறாங்க. பாஸ்டர் என்ன பண்ணுவார்? அவருக்கு இதை ஜிபே பண்ணு, இதை பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணு, இந்த காய்கறியை வாங்கி கொடு, இந்த கறிமீன் வாங்கி கொடு, இதை சமைச்சோம், இதை கொடுக்குறோம், இப்படியெல்லாம் நடக்குது. நான் மட்டும் இல்லை, என்னை போல் நிறைய போதகர்கள் இப்படி ஆசீர்வதிக்கப்படுகிறாங்க. ஐயா, ஒரு சம்மந்தப்பட்ட ஜனங்க இருக்கிறாங்க, ஒரு மன தருவின ஜனங்க பெரிய அளவில் இருக்கலாம், சின்ன அளவுலையும் இருக்கலாம். இங்கே நோவா காலத்திலே சொல்லிக்கொள்வது கூட யாரும் இல்லை. இந்த மனநிலை இல்லை. யார் கொடுத்துருப்பார் நோவாவுக்கு? கர்த்தரே கொடுத்துருக்கிறார்ன்றது தான் விசுவாசம். அப்படித்தான் இனி உங்களுடைய பயணம் காணப்படும். இதுவரை நீங்கள் ஜெபித்த ஜபங்கள், தான தர்மங்கள் எல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட இது அடுத்த கட்ட ஆவிக்குரிய ஆசீர்வாதத்துக்கு கர்த்தர் வழி நடத்துகிறார்.
அழகாக அந்த பயணம் போகிறது. ஏற்ற காலத்தில் கர்த்தர் முதல் ஜன்னலை திறக்கிறார். நோவா ஜன்னல் திறந்து பார்க்கிறார். மழை விட்டுருக்கான்னு காகத்தை அனுப்புகிறார். காகம் போச்சு போச்சு போச்சு, ஒன்றுத்துக்கும் பிரோஜனம், திரும்பி வந்துச்சு. திருப்பி போச்சு, வரவே இல்லை. ஒரு புறாவை அனுப்புகிறார். அது போய் ஒலிவ இலை கொத்தி கொண்டு வந்து மழையினுடைய அளவை காட்டுகிறது. மழை நின்று விட்டது என்று அறிந்து எல்லா ஜீவ ஜந்துக்களையும், அந்த பேழையிலிருந்து வந்தது தான் எல்லாம், மனுஷன் உட்பட சொல்கிறேன், அவர்கள் ரொம்ப பாதுகாப்பான முறையில் அந்த பேழையினுடைய பயணம், எந்த உயிர் சேதம் ஏற்படலை, எந்த உடம்பு சேதம் ஏற்படலை. என்ன காரணம்? விசுவாசம் நீதிமான் பிழைப்பான். விசுவாசம் வராத யாவும் பாவமே. கர்த்தர் பார்க்கிறார், இந்த மனுஷனை ஆசீர்வதிக்கிறார். அந்த வயோதிக காலத்தில் ஊழியத்தை கர்த்தர் கொடுத்தார். இந்த வயோதிக காலத்தில் பலவீனத்துக்கு அடையாளமாய் காணப்பட்ட முதுமையில் பலத்தை கொடுத்தார், சுகத்தை கொடுத்தார், தீர்க்க ஆயுஷை கொடுத்தார், பிள்ளைகள் கீழ்ப்படுகிற ஒரு குடும்ப நிர்வாகத்தை கொடுத்தார், மருமகளுக்குள்ள அவரோடு பயணப்படுகிறார். குடும்பத்தை பாருங்கள், நோயுடைய மருமகள்கள் வருகிறாங்க, நோயுடைய சம்மந்திகள் காண வரல. எப்படிப்பட்ட குடும்ப நிர்வாகம் பாருங்கள். அந்த மருமகளுக்கும் பிள்ளைகளுக்கும் சண்டை வந்தால் பாதியில் பயணத்தில் பிரச்சனை ஆகிட்டு இருக்கும். அந்த மருமகள்கள் அவ்வளோ நேர்த்தியாக அந்த குடும்ப நிர்வாகம் காணப்படுகிறது. நோட மனைவி மருமகள்கள் ஒரே பேழில் பயணப்பட முடியுமா? ஒரே வீட்டில் மாமியார் மருமகள் வாசம் பண்ண முடியுமா? இதெல்லாம் நடைமுறை இல்லையா? இது படுறாங்க மாமியாரும் மருமகளும் ஒன்றா பயணப்படுறாங்க. இதில் மருமகள் பயணப்பட்டு அவங்க தாய் தகப்பனும் அதே பேழில் இருந்தால் பிரச்சனை இல்லை. அவங்க தாய் தகப்பன் காணும், அதுங்க உலகத்தில் இருக்கிறாங்க, தண்ணீராக அழிஞ்சு போயிட்டாங்க, கிளம்பி போயிட்டாங்க, உள்ளே வர முடியல. இந்த பெண்களுக்கு வாழ்க்கப்பட்ட கிருபையினால் இவங்க காக்கப்பட்டிருக்கிறாங்க. உலகம் அப்படி சொல்லும், இந்த வாழ்க்கப்பட்டதுனால நீ காக்கப்பட்ட, அப்படி தான் சொல்லும் உலகம். நான் சொல்கிறேன், அந்த கோட்பாடுகள் சத்தியம், அந்த குடும்பத்தில் நிலை வந்த சத்தியத்துக்கு அவங்க செவி சாய்த்தாங்க. அவங்க அந்த குடும்பத்தில் நிலைத்து காணப்பட்டாங்க. குடும்பத்தில் நிலைத்து காணப்பட்டாங்க, பேழைக்குள்ள அவர்கள் காக்கப்பட்டாங்க. சத்தியம் இல்லைன்னா உங்கள் குடும்பத்துக்கு மேல் பாதுகாப்பு இருக்காது. நீங்கள் 1000 முறை ஜெபம் பண்ணாலும், 1000கணக்கான ஊழியர்கள் உங்கள் குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணாலும், குடும்பத்து மீது பாதுகாப்பு நீங்கள் கடைபிடிக்கிற சத்தியம்தான் உங்களுக்கு கொண்டு வரும். விசுவாசமும் நீங்கள் கடைபிடிக்கிற சத்தியத்தை பொறுத்து தான் வெளியரங்கமாகும். இதனால்தான் ஜனங்கள் நொந்து கொள்வது. ஏன்? நாங்கள் ஓடினோம், இலைப்பாறுதல் இல்லை. நாங்கள் கூப்பிட்டு ஜெபித்தோம், ஒன்றும் நடக்கலை. காணிக்கை அனுப்பி ஜெபித்தோம், காணிக்கை அனுப்புறது தவறாக சொல்லலை, எல்லோரும் எனக்கு தான் அனுப்புகிறாங்க. ஆனால் சொல்ல வருகிற கருத்து என்னென்னா, அனுப்புறது ஒரு பக்கம் இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில் சத்தியம் கிரியை செய்யும். அந்த விடுதலைக்குரிய சத்தியத்தை கேட்கணும். அந்த சத்தியத்தின்படி நடக்கிற பொழுது வருகிற பலன்தான் குடும்ப சமாதானம். என்னை கேட்டுக்கொண்டு தேவனுடைய ஜனமே, இந்த போதனை, இந்த சத்தியம் எத்தனை குடும்பங்களுக்கு நீ கண்ணீரோடு ஜெபித்து கொண்டிருக்கிறாங்க. திருமணம் பண்ண ஐயா மருமக போயிட்டா, திருமணம் பண்ண ஐயா மருமக வேணான்னு சொல்லிட்டான், திருமணம் பண்ண குழந்தை இல்லை, திருமணம் பண்ணோம் வேலை இல்லை, திருமணம் பண்ணோம் பற்றாக்குறை, திருமணம் பண்ணால் கையின் பிரயாசத்தில் பிரச்சனை, திருமணமே ஆகலை, திருமணம் வேணான்னு சொல்கிறாங்க. ஏன் வேணான்னு சொல்லனே தெரியல. பையன் கொஞ்சத்தில் கட்டுப்பாட்டுக்குள் வரல இல்லையா? பசங்க நமக்கு ஆசையாக தான் இருக்கும், பெற்றோர் இருக்கிற காலத்தில் எல்லாம் செஞ்சுட்டு போயிடணுன்னு. பசங்க ஒத்துழைக்க மாட்டுறாங்க. தேவநாமம் தரிக்கப்பட்ட குடும்பங்கள். ஏன்? யாராவது எங்களுக்கு மந்திரம் பண்ணிட்டாங்களா? யாருன்னா எங்களுக்கு பிலி சொன்னு செஞ்சிட்டாங்களா? இப்படி தான் இருக்கும். விசுவாசட்டி எவ்வளோ திசை திருப்பது பாருங்கள். அதெல்லாம் நமக்கு வாய்க்காதுன்னு வேதம் சொல்லுது. எதனா பண்ணால் நான் வந்துட்டு போட்டேன், சில இருக்கிற மந்திரவாதத்தில் யாக்கோபுறது குறித்து சொல்கிறதும் இல்லை. அது வாய்க்காதது. எனக்கு விரோதம் உருவாக்கப்பட எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும். வாயிலேருந்து இந்த வார்த்தை வரணும். அவன் பண்ணிட்டான், இவன் பண்ணிட்டான், அவன் பண்ணிட்டான், இவன் பண்ணிட்டான்னா காலத்துக்கு இது போய்கொண்டே தான் இருக்கும். இதுக்கு விமோசனமே கிடையாது. நம்ம வாழ்க்கை இப்படி தான் இருக்கும். எதையோ பண்ணிட்டு போட்டேன் ஐயா, எனக்காக கர்த்தர் யாவும் செய்து முடிப்பார். அது என்னை சேதப்படுத்தாதுன்னு வசனம் சொல்லுது. வசனத்து மேலே நம்பிக்கை இல்லாமல் அமாவாசை மேலே நம்பிக்கை வச்சுட்டு பௌர்ணமி மேலே நம்பிக்கை வச்சாக்கா பிரயோஜனம் இல்லை. இல்லை, அந்த நாளில் அவங்க செய்கிறாங்க, அதுக்காக ஜெபம் நடக்குதுன்னா ஓகே, செய்யட்டும். அது விசுவாசிக்கிறீங்க, அதில் இருக்கட்டும். நமக்கு எல்லா நாளுமே தான் செஞ்சுன்னு இருக்கான். எல்லா நாளும் தான் கர்த்தர் காத்து கொண்டிருக்கா. நான் யாரையும் கூட்ட நாட்டில் தப்பாக சொல்ல, அமாவாசை கூட்டம் பௌர்ணமி எல்லாம் அதுலேயும் கர்த்தருடைய வெள்ளம் வெளிப்படுது. ஒரு இரவு முழுவதும் முழிச்சு நந்து கூட்டம் நடத்துறதும் சரி, கூட்டத்தில் கலந்துக்கிறதும் சரி, பெரிய காரியம் அது.
அது உண்மையிலே பெரிய காரியம், வரவேற்கத்தக்கது தான். அதெல்லாம் நான் பரிகாசம் சொல்லலை. முழுதும் ஜெபிக்கிறாங்களே, சந்தோஷம். அது தேவையில்லைன்னு விமர்சிக்க விரும்பல. நான் சொல்கிறது, அதன் மீதெல்லாம் நம்பிக்கை வைக்கக்கூடாது. எனவே எது மீது? அந்த காலத்து மீது நம்பிக்கை வேணாம், ஆவியானவர் மீது நம்பிக்கை வைக்கும். முதல்ல என் குடும்ப தேவைகளை நான் எப்படி சந்திக்க போகிறேன்? என் விசுவாசம், என் தேவன் ராஜ்யத்தை தேட தேட எனக்கு கொடுக்கப்படும் வாசனம் சொல்லுது. ராஜ்யத்தை மட்டும் தேடுற எல்லாம் என்ன தேடி கொண்டு வரும். இன்று வரை என்னோடய வாழ்க்கையின் சக்கரம் அப்படி தான் ஓடிக்கொண்டிருக்கிறது. தேவனை தேட 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 எல்லாம் கூடவே கூட்டி கொடுக்கப்படும். எல்லா திருப்பு முனைகளும் நான் பார்த்தாச்சு. எல்லா கீழ்த்தரமான இடத்துலேருந்து மேலே உயர்த்தப்பட்டாச்சு. எவ்வளோ பரிகாசம் வாங்க முடியுமோ அவ்வளோ பரிகாசம் வாங்கியாச்சு. அதான் நான் ஜெயிச்சிட்டேன்னு சொல்ல. அதெல்லாம் இப்போது உணர்ச்சியே மறுத்து போச்சு. என் பரிகாசம் பண்ணுறான், விமர்சிக்கிறான், இதை பற்றி யூடியூப்பில் போடுறான், எதையாவது போட்டேன் ஐயா. அவர் ஆசனம் நல்லா இருக்கட்டும், ஆனால் ஆசீர்வதிக்கலாம். அதெல்லாம் பார்க்கறதுக்கும் நேரம் இல்லை. சொல்கிறேன், உங்களுக்கு கதவுகளை திறக்கிறது உண்மை. ஆனால் நான் திறக்கிற கதவு கர்த்தருக்கு பிரியமான்னு பார்க்கணும். உலகத்துக்கு கதவு திறக்கிறனா, அசுத்தத்துக்கு கதவு திறக்கிறனா, அசுத்தத்துக்கு கதவு மூடுறனா, பரிசுத்துக்கு கதவு திறக்கிறனா, கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். என் மகன் தனக்காக இருதயத்தை கொடுத்துருக்குறான். சரி, கொடுத்த மனுஷன் மேலே என்ன செய்கிறான்? ஜெபம் பண்ணுறான், அவன் தேவையெல்லாம் சொல்கிறான். அப்புறம் அவன் பாட்டுக்கு அவன் வேலையை பார்த்துன்னு போயிடுறான். சத்தியத்துக்குள்ளே நடக்கிறது இல்லை. அதனால தான் பவுல் சொல்கிறார், என் பிள்ளைகளை நீங்கள் சத்தியத்தில் நடக்கலைன்னு கேட்டு உங்களை குறித்து கர்த்தருக்குள்ள மிகவும் சந்தோஷப்படுகிறேன். சத்தியத்தை கேட்கறதுக்கு கோடிக்கணக்கான ஜனங்க ஆசைப்படுவாங்க. அதன்படி நடக்கிறதுக்கு ஆயிரங்கள் மிஞ்சிக்கிறது கஷ்டம். உலகம் முழுவதும் சொல்கிறேன். ஏன்னா அந்த சத்தியத்தின்படி நடக்கிற பொழுது எல்லாராலும் பகைக்கப்படுவோம், எல்லாராலும் பரிகசிக்கப்படுவோம். நண்பர்கள் பகலில் மாறுவாங்க, கூடினவர்கள் விலகி போயிடுவாங்க. பரவாயில்லை, தேவன் பார்த்து கொள்வார். தனித்திருந்தாலும் ஏற்ற ஜனத்தை கத்தனை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அவ்வளோதான். என் விசுவாசம் கர்த்தர் மீது, மனுஷன் மீது இல்லை. மனுஷனுக்காக நான் ஊழியம் பண்ணல, கர்த்தருக்காக ஊழியம் பண்ணுறேன். ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம் குடும்ப வாழ்க்கையில் இப்படி இருக்க வேண்டும். அதுதான் வேதம் சொல்லுது. தன் சொந்த குடும்பத்தை விசாரிக்க தவிர்க்கிற பொழுது அவிசுவாசம் கெட்டவன் நான் காணப்படுவான், விசுவாசம் மறுதளிக்க நான் காணப்படுவான். இருந்தால் தானே கொடுக்கறது. என்னவோ நினைத்து கொள்ளுங்க. கர்த்தருடைய கண்ணில் கிருபை கிடைத்தது. கர்த்தர் அவனுக்கு ஊழியத்தை கொடுத்தார். ஊழியத்தில் தேவைகளுக்கு பாவிகளையே சார்ந்து வாழணுமா, பரியாசக்காரனை சார்ந்து வாழணுமா, துன்மார்க்கனை சார்ந்து வாழணுமா? எவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் அது. விசுவாசி குடும்பங்கள் எத்தனை இருக்குது, அவிசுவாசி குடும்பங்கள் தானே அதிகமாக இருக்குது. எப்படியெல்லாம் யோசிக்கும் மனசு. இந்த கணக்கெல்லாம் போடாதீங்க. கர்த்தரை ஒன்று செய்யணும்னு நினச்சா தடைவிடாது நடக்கும். வசனத்தை மட்டும் நோக்கி பாருங்கள். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? ஆண்டவரே, நீ சொன்னதே சொன்னேன்னு ஆசீர்வதிக்கும், அற்புதங்களை செய்யும். இன்று இவர்களுக்கு திறக்கப்படுகிற வாசலுக்காக ஸ்தோத்திரம். ஒரு புதிய விதத்திலே கர்த்தர் பெரிய விதத்திலே இவர்களை உயர்த்த போகிற ஸ்தோத்திரம். இன்று முதல் இவர்கள் ஆசீர்வாதம் பெருகட்டும், அற்புதங்கள் நிகழட்டும். இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் உலகம் முழுவதும் பரம்பட்டும். ஒவ்வொரு குடும்பத்தின் மீது ராஜ்யத்தின் ஆசீர்வாதங்கள் இறங்கட்டும். இது ஊடகத்து வழியை கேட்கிற ஒவ்வொரு மீதும் அனுகிரகம் இறங்கட்டும். இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, நாமத்தை ஸ்தோத்திரி, ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே.